அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் மந்த்லி லெவல்ஸ் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த மந்த் வர ஜனவரி மந்த்துக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? நாம எந்த இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ், எலியட் வேவ் எதுவும் பார்க்க மாட்டோம். அந்த மந்த் கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கான வேல்யூ போடுவோம். இதை எட்ஜிங் இல்லாம பயன்படுத்தவே கூடாது. தயவு செய்து இதை ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ரிஸ்க் 100% ரிஸ்க் இருக்கு ஆப்ஷன் பையிங் இதுல. இந்த மெத்தட் இது ஏன்னா பொசிஷன் நம்மளுடைய ஆப்ஷனுங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். பொசிஷனே பண்ணக்கூடாது. பொசிஷன்ல பண்ணலாம், அது ஹைலி ரிஸ்க். 1000% ரிஸ்க், 100%ல 1000% ரிஸ்க் தான். ஏன்னா 5 நாள் சைட்வேஸ் போட்டு அதுக்கப்புறம் இறங்கினாலும் உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? அதனால எட்ஜிங் இல்லாம இதை தயவு செய்து பண்ணாதீங்க. இதனுடைய ரூல் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் கம்பல்சரி மந்த்லியில. அதில் மாற்று கருத்து இல்லை. வீக்லி கூட 50 மினிட்ஸ்ல இதாயிட்டு அதுக்கப்புறம் உள்ள எடுத்துக்கலாம். மந்த்லியில இதே எடுக்கக்கூடாது. வீக்லி லெவல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மந்த்லி லெவல் எப்பவுமே ஒரு மந்த் இங்க இப்போ இருக்கு மார்க்கெட்டு செல் நியர் 24,578, ஸ்டாப் லாஸ் 24,658 டே கேண்டில் க்ளோசிங். இங்க இருந்து மார்க்கெட் இங்க வந்தாதான் நீங்க செல்ல பத்தி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கரெக்டா? சரி, இங்க இருந்து அடுத்தது பை நியர் 23,142, ஸ்டாப் லாஸ் 23,028, 23,028. இங்க இருந்து இங்க வந்தாதான் பைக்கான சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். இதனுடைய மினிமம் டார்கெட்ஸ் எவ்வளவுன்னா 100 பாயிண்ட்ஸ் மினிமம். அந்த மந்த் ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் நீங்க அந்த பக்கமே ஹோல்ட் பண்ணலாம். எட்ஜிங் எடுத்துட்டு அழகா விட்டு உட்காரலாம். இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆல்ரெடி போன மந்த் இது போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி எல்லா மந்த்தும் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன் அது நடக்குது? ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை வச்சு ஆப்ஷன் பை பண்ணணும்னு ஓடி போயிடுறோம். ஆப்ஷன் பைங்கிறது டோட்டலி வேறங்க, டிஃப்ரெண்ட். அது இன்ட்ராடேவோட இதுக்கும் ஆப்ஷன் பைக்கு சம்பந்தமே இருக்காது. துளி அளவும் சம்பந்தம் இருக்காது ஆப்ஷன் கிளாஸுக்கும் இதுக்கும். அது இல்லாம ஆப்ஷன் கிளாஸ், நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது 12th ஜனவரி 2025. அதுக்கான டீடைல்ஸ் டாபிக் எல்லாருமே நான் யார் எனக்கு மெசேஜ் பண்ணி டீடைல் கேட்டீங்களோ எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. அதனுடைய ரூல் யாருக்கு சொல்லுமோ எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தாங்களோ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாய்ஸ் கால் பண்ணலாம். ஓகேங்களா? இது நிஃப்டிக்கான இந்த ஜனவரி மந்த்துக்கான லெவல். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி ஜனவரி மந்த்துக்கான லெவல்ஸ். இங்க இருக்கு மார்க்கெட்டு செல் நியர் 53,032 இருந்து 53,122 போனாதான் செல். இங்க போயிட்டு இங்க தான் ஸ்டாப் லாஸ். நான் பேங்க் நிஃப்டில கொடுக்கறதே கிடையாது. இந்த பிரைஸ்க்கு மேல பிளஸ் 150 பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணி ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல வச்சுக்கோங்க. அதே இங்க இருந்து மார்க்கெட்டு கீழே இறங்கினா 49,200 to 288 செல் பை. இந்த 49,200 இருந்து மைனஸ் 150 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். எட்ஜிங் இல்லாம தயவு செய்து வர்த்தகம் செய்யாதீர்கள் இந்த மெத்தட். ஏன்னா இது பொசிஷன் கிளாஸ்ல ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இது அனதர் மெத்தட் இருக்கு, அது வேற. இங்க இருந்தே மார்க்கெட் எய்தர் இப்படி ஏறுமா இல்ல இங்க இறங்குமான்றதெல்லாம் அதெல்லாம் நம்மளால லைவ் அப்படியே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு வர்த்தகம் பண்ண முடியும். ஆனா யூடியூப்ல கொடுக்கறதுனால உங்களுக்கு தெரியாது. இங்க வரும்போது நீங்க உங்க டிசிஷன், உங்க டெக்னிக்கல், நீங்க ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன் படிச்சிருக்கலாம், எனி இண்டிகேட்டர் உங்களுக்கு ஏதாவது நீங்க பயன்படுத்தலாம். எது பயன்படுத்துறீங்களோ அது இந்த இடத்துக்கு வரும் பொழுது நீங்க உங்க முடிவை உங்க அனலைஸ் பண்ணி ஓனா அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.